ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளே நம்பி விடுறோம் அப்படின்னா எங்கள் தங்கச்சினா அப்போ விஷ்ணுக்கும் தங்கச்சி தானே இந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே விட்டோம். ஆனால் விஷ்ணு எடுத்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்ன, என்னையும் அவங்க தங்கச்சி ரூம்குள்ளே தனியாக விட்டு போயிட்டாங்க. மேனிப்புலேஷனையும் விஷ்ணுவும் பிரிக்க முடியாதுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே தான் அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாருல, என்னோட அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. கிடையாது, வரேன் அடுத்தது அதுக்கும் வரேன். இன்னும் சில பெண்கள்கிட்டையும் அவர் பேசியிருக்காருன்றதை நம்மளால அந்த வீடியோ ஸ்க்ரோலிங்லேயே பார்க்க முடியுது. இது இப்படியே போகுது. 20th அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அஷ்மிதா வந்து இதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களை வந்து அவங்க அகாடமிக்கு கூப்பிடுறாங்க. வாங்க இந்த வீடியோ இந்த மாதிரி இருக்குது, இதை வந்துட்டு பிளர் பண்ணணும், பின்னாடி எல்லாருமே இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க போய் பிளர் பண்ணுறாங்க. பிளர் பண்ணும்போது அஷ்மிதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதங்கத்தில் நாங்கள் அடிக்க தான் செஞ்சோன்னு அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ அப்லோட் பண்ணது இந்த விக்டிம் குரூப் கிடையாது. கம்ப்ளீட் வீடியோ அப்லோட் பண்ணது, அந்த ஐடியை சேஞ்ச் பண்ணது, டிபி ரிமூவ் பண்ணது எல்லாமே. இன்னொன்று சொல்லட்டுமா, 1 கோடி ரூபாய் இவங்கெல்லாம் கேட்டு மிரட்டல. விஷ்ணு இவங்க கிட்ட பேரம் பேசியிருக்காரு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கணும்னா நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. எங்கள் ஸ்கேமில் ஏமாத்தினவங்களுக்கு திரும்ப பணம் கொடுக்க முடியல. இதுக்கு எங்கேருந்து அவருக்கு பணம் வருது? நீங்கள் நிஜமாவே ஃபாரெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு எவிடன்ஸை கொண்டு வாங்க. இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணவே முடியாதா, என்னங்க உட்காந்து மீடியாவாக பேசிகிட்டு இருக்கீங்க, இவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. நான் இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியாது, பட் என்னன்றதை ஷார்ட்டாக என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஒரு ஸ்டேட்டில் விஷ்ணு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு. உங்களோட ஐடென்டிட்டியை விஷ்ணு வெளியில் கொண்டு வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஆளாக நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அஷ்மிதா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு தான் வருவேன், கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், ப்ரீத்திங் ஸ்பேஸ். என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு. எஸ், அப்படின்லாம் சொல்லி அப்போ டைம் கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. இதுதான் எனக்கும் புரியலை. எனக்குமே நிஜமாக புரியாத விஷயம் இதுதான். பேசுனதுக்கப்புறம் இன்னைக்கு பேசினாங்க, 2-3 நாளாக பேசியிருக்காங்க. ஓகே, பேசுறதுக்கான இந்த ப்ரெஸ் மீட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் விஷ்ணு அவர்களுடைய வழக்கு குறித்து பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் விஷ்ணு அவருடைய வழக்கு, அதில் வந்து நீங்கள் அவருக்கு எதிர்த்தரப்பில் வழக்கறிஞராக இருக்கிறீங்க. அப்படின்ற போது உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு விஷயம், தகவல்கள் உங்ககிட்ட இருக்கும். இப்போது அந்த வகையில் இன்றைக்கி இப்போது நேற்று வந்துட்டு ஒரு விஷ்ணு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து அந்த வீடியோக்கெலாம் அப்புறம் அந்த வீடியோ ரொம்ப சர்க்குலேட் ஆச்சு. எல்லாரும் அவர் மேலே ஓ இப்படிப்பட்ட ஆளா அப்படின்ற ஒரு பார்வையில் இருந்தாங்க. அதற்கப்புறம் திடீர்னு அவர் வெளியில் வந்து என்ன நடந்துச்சு, என்ன இந்த மாதிரி ட்ராப் பண்ணாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசினார். அப்படி அவர் பேசினதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்க வேண்டிய இடம் வந்ததுனால இப்போ நீங்களும் பேசியிருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல முதல்ல அவர் வந்து அந்த பேசின அதில் அவர் என்ன ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்ன அந்த கருத்துக்கள் கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு. அதுக்கு என்ன பதில் சொல்லிக்க நினைக்கிறீங்க முதல்ல? கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இந்த விஷ்ணு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நேற்று இல்லை, கடந்த 1 மாதங்களாக பேசப்பட்டு கொண்டு இருக்க ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். வை பிகாஸ் சொன்ன மாதிரி ஸ்கேமில் ஆரம்பித்த விஷயம். இப்போ வந்து விஷ்ணு பற்றி பேசுங்கன்னா நான் கேட்பேன், ஸ்கேம் பற்றி பேசணுமா ஹராஸ்மெண்ட் பற்றி பேசணுமா நான் கேட்பேன் இந்த இடத்துல. ஓகே, முன்னே ஸ்கேம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெடிட்டில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஒரு அவேர்னஸாக தான் ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வந்தோம். ஃபஸ்ட்டு அதாவது விஷ்ணு அவர்கள் அந்த மாதிரி ஒரு 50 லட்ச ரூபா ஏமாத்திருக்காரு ஸ்கேமில் அப்படின்னு நம்ம ஒரு அவேர்னஸாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பீப்புள் வேர் லைக் எப்படின்னா, மேம் நானும் ஏமாந்திருக்கேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, இது சீமை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அது ஒரு பக்கம் போச்சு. அதுக்கும் நம்ம உள்ள கவுன்சிலாக உள்ள வந்தோம். நம்ம கிட்ட நிறைய பாதிக்கப்பட்டவங்க நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள நிறைய அட்வொகேட்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் செக் பவுன்ஸ் கேசஸும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸும் போயிட்டு இருக்கு. அதோட ஒரு அப்டேட் நான் சொல்கிறேன். கமெண்ட்ல நிறைய பேர் வந்து எப்படின்னா கஷ்டப்பட்டு கதறிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணவே முடியாதா, என்னங்க உட்காந்து மீடியாவாக பேசிட்டு இருக்கீங்க, இவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்தது. நான் இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்ல முடியாது, பட் என்னன்றதை ஷார்ட்டாக என்னால் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஒரு ஸ்டேட்டில் விஷ்ணு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு. ஓகே, தட் இஸ் இந்த ஸ்கேம் பொறுத்த வரைக்கும். விஷ்ணு மீது லேட்டஸ்ட் அப்டேட்.
ஓகே, விஷ்ணு மீது, அஷ்மிதா மீது அவங்க கிட்ட ஃபோரெக்ஸ் ஸ்கேம் அந்த விஷயத்துல இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி, அது நான் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல. விஷ்ணு தென் இவங்க யார் அஷ்மிதா மீதும் போடப்பட்டிருக்கு. அவங்க சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்ததா உள்ள சொல்கிறாங்க அந்த இடத்துல. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரீத்தி அவங்களோட அசோசியேட் மேனேஜர், இவங்க 3 பேர் மீதும் இப்போ வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் போடப்பட்டு இவங்க இப்போ அவங்க 3 பேருமே ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதோட ஹியரிங் வரப்போகுது. ஓகே, ஸோ 12ஆம் தேதி அவங்களுக்கு சம்மன் போயிருக்கு. ஏன் இது வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா 12ஆம் தேதி சம்மன் போகுது, அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் கேட்கறது என்னவா இருந்துச்சுன்னா, விஷ்ணு வீடியோ வெளில வந்ததுக்கு அப்புறம், ஐ மீன் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் நெட்டோ ஆர்கானிக்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ வந்தது. என்னன்னா என் ஃபோன் தொலைஞ்சு போச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க, யாரும் இன்ஸ்டா டிஎம் வந்தாலோ வாட்ஸ்அப் வந்தாலோ அது நான் கிடையாது, எதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் 16ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீடியோ வந்ததுன்னு நினைக்கிறேன். தென் 20th ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல் பார்ட் வீடியோ வந்தது. 21st செகண்ட் பார்ட் வீடியோ வந்தது. அதுக்கப்புறம் 3மே டெலீட் செய்யப்பட்டுருச்சு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவோட ஐடி நேம் மாற்றப்பட்டிருக்கீங்க ஒன்று. ரெண்டாவது டிபி ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. விஷ்ணு ஃபாலோ செய்த ஃபாலோவர்ஸ் வேற, ஃபாலோயிங்னு இருக்குல்ல அது 0 ஆக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ சேஞ்சஸ் இப்போ இதில் மாற்றப்பட்டிருக்கு. ஒன்று, இதெல்லாம் தாண்டி மக்கள் அதை எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த ட்ராமாக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது ஸ்கிரிப்டட், இது ஏஐ, இது மாஃப்டு, அந்த மாதிரி சில பேர் விஷ்ணுக்கு ஆதரவாக கொடி தூக்கிட்டு வரவங்க சில பேர் எப்படின்னா என் தலை தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த இடத்துல சில பேர் பேசினதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் தாண்டி விஷ்ணு வந்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார் அந்த இடத்துல. ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் பார்க்க முடிஞ்சது. நம்மளால கான்ட்ரவர்சியாக போனது காண்டம் கான்ட்ரவர்சியாக போச்சு. தென் அந்த பீர் கான்ட்ரவர்சியா போச்சு. அவர் இந்த கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க இந்த விஷயம் கான்ட்ரவர்சியா போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் அந்த இடத்துல அஷ்மிதா எவ்வளோ பிரிட்டி தெரியுமா, அப்படி தெரியுமா அப்படிலாம் கேட்ட விஷயம் கான்ட்ரவர்சியா போச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை வச்சு அந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது 2 ஐடி இருந்துச்சு, அதில் என்ன சொல்லியிருக்காருன்றது கான்ட்ரவர்சியா போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட குழந்தைங்க இதை பார்த்தா எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆர் யூ அ ரெஜிஸ்டர்ட் புரோக்கர்னு நாங்கள் கேட்கும் போது விஷ்ணு வந்து எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னாரு. இதை தாங்க நான் முதல்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கேட்டது எல்லாமே ரொம்ப சிம்பிள். நீங்க நிஜமாவே ஃபாரெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா தயவு செஞ்சு எவிடன்ஸை கொண்டு வாங்க. நானும் வந்துட்டு விக்டிம் சார்பா ஒரு 10 கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சதா தான் இருக்கு இந்த இடத்துல. இது வரைக்கும் அவரும் வெளில வரல, நானும் நிறைய இடத்துல கூப்பிட்டும் பார்த்துட்டேன். ஐ மீன் வென் வாஸ் லைக், ஏன்னா அவர் தான் இதை பர்சனலாக எடுத்துக்கிட்டார். நான் வந்துட்டு விக்டிம்க்கு ஒரு கவுன்சிலாகவும் விஷ்ணு செய்த தவறுக்காகவும் தான் நாங்கள் போராடிட்டு இருக்கேன். ஆனால் அவர் தான் விஷ்ணு வர்சஸ் பிரியதர்ஷினி, அவர் தான் அந்த இடத்துல தேவையில்லாம இந்த அட்வொகேட் பானிக் பண்றாங்க, இந்த அட்வொகேட் வந்துட்டு எங்கிட்ட பணம் கேட்டாங்க, நான் கொடுக்கலன்னு என்னை பற்றி அசிங்கமா என்னை பற்றி அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் வயிற்று பொழப்புக்காக பண்றாங்க. பாவம் சில்லி கேஸ் எடுக்கக்கூடிய அட்வொகேட் அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்படிலாம் இருந்ததுன்னா நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் நிறைய வேலைகள் இருக்கு. இங்க விக்டிம்ஸ் அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் தான் நிறைய இடத்துல நான் பேசுற ஒரு விஷயமும் எவிடன்ஸ் இல்லாமல் எங்கேயுமே பேசினது கிடையாது அந்த இடத்துல. நீங்க இது வரைக்கும் யார்கிட்ட இருந்தாவது நான் ₹1 வாங்கிட்டேன்னு ப்ரூவ் பண்ணிடுங்களேன், அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் போயிட்டே இருந்தது. அதை தாண்டி அப்பவே சில பேர் எங்கிட்ட சொன்ன விஷயம், மேம் விஷ்ணு வந்து பொண்ணுங்க விஷயத்துல ஒழுங்கு கிடையாது. ஆனா அந்த இடத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சொல்லும் போது டு பி ஃப்ராங்க் நான் நம்பலைங்க. வை பிகாஸ் நம்மள மீன்ஸ் அவங்ககிட்ட எங்கிட்ட கொடுக்கறதுக்கான எவிடன்ஸ் இல்லை மேம், அது டெலீட் ஆயிடுச்சு மேம், அது எங்களால் வந்துட்டு இல்லை மேம் எவிடன்ஸ் இல்லை மேம், ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லும் போது சரி இவங்க அப்படி சொல்கிறாங்க போல, ஏன்னா எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதையும் நம்ப முடியாது இல்லையா, அதனால அதை நான் நம்ப முடியாத இடத்துல இருந்து. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு எப்போ வந்து விஷ்ணுவோட ஃபாரெக்ஸ் பற்றி பேசி நமக்கு அவ்வளோ டெக்ஸ்ட் அண்ட் கால்ஸ் வந்ததோ அதே மாதிரி இந்த விஷ்ணுவோட வீடியோ வரும்போது மக்கள் எந்த அளவுக்கு கவராக இருக்காங்க பார்த்துக்கோங்களேன். எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி நமக்கு அனுப்புறாங்க வீடியோவை, மேம் இந்த வீடியோ எவிடன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. வை பிகாஸ் விஷ்ணு கண்டிப்பாக அதை டெலீட் பண்ணிடுவார். அதே மாதிரி டெலீட் ஆயிடுச்சுங்களா வீடியோ, விஷ்ணு ப்ரொஃபைல் இப்போ வீடியோ கிடையாது. அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. கொடுத்து எல்லாமே கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்காங்க அப்படின்னா, ₹1 கோடி கேட்டு என்ன மிரட்டினாங்க, அடிச்சு கடலில் தூக்கி போட்டுருவேன்னு சொன்னாங்க. ஓகே, காண்டம் அவங்க தான் பாக்கெட்டில் வச்சாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட்ல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். கம்ப்ளைண்ட்ல தான் எனக்கு ஊசிலாம் போட பார்த்தாங்கன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அது வந்துட்டு பார்ட்டி வீடுன்னு சொல்லியிருக்காரு. சரிங்க, பார்ட்டி வீட்டில் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நான் மெடிடேஷன் பண்ணுவேன், பிளே ஸ்டேஷன் விளையாடுவேன். இதுவும் அங்கே பார்ட்டி வீட்டில் பண்ணுவாங்க. ஒன்று போய் சொன்னால் பொருந்த சொல்லணும். அவரே ஒரு வார்த்தை சொல்லி அவரே அதுக்கு அது அடுத்தது பதில் சொல்ல தெரியும் கிடையாதுங்க, கிடையாது. சரி, அதுவும் சொல்லி அவர் என்ன இப்போ நான் அந்த மாதிரி ஒருவேளை தவறானவனா இருந்தால் நான் எப்படி அவங்க வீட்டுக்கே போவேன் அப்படின்ற ஒரு கேள்வி கிடையாது. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த கேஸை நான் வெளியிலேருந்து பார்க்கல, இந்த கேஸை நான் உள்ளேருந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த பாதிக்கப்பட்ட குரூப் இருக்காங்க இல்லையா, இந்த குரூப் நம்மள முந்தா நேத்தி நம்மள அப்ரோச் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி விஷ்ணு விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் யூ ஆர் த ரைட் பர்சன். ஏன்னா நீங்கள் நாங்கள் யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியல இந்த விஷயத்தில். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போது நான் அவங்க கிட்ட கேட்ட போது வார்த்தை என்ன தெரியுமா, உங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸ்
எவிடன்ஸ் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா பிட்வீன் அன் அட்வொகேட் அண்ட் கிளைண்ட் இருக்க வேண்டிய விஷயம் 2 டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட தான் மறைச்சாங்கன்னா நம்ம அவங்களை காப்பாற்ற முடியாது அந்த இடத்துல கண்டிப்பா. ரெண்டாவது எவிடன்ஸ் எவ்வளவு இருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த டே எவிடன்ஸ் கோயிங் டு ஸ்பீக் எவ்ரிவேர். ஓகே, இதுதான் நான் சொன்ன விஷயம். அதை நான் உங்களுக்கு டைம் லைனோட கொடுக்குறேன். எல்லாமே கம்ப்ளைண்ட்ல இருக்கு, கம்ப்ளைண்ட் காப்பியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாமே டைம் லைனோட இருக்கு. வை பிகாஸ் அங்க இருந்த ஃபுட்டேஜோட டைம் லைன்ஸ் அது எல்லாமே. ஓகே, யாரும் விஷ்ணுவெல்லாம் கூப்பிடலங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா நான் இன்னைக்கு என்னன்றதை சொல்லிட்டு நான் ரிலேட் பண்றேன் அதுக்கப்புறம். சரியா, விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது த்ரூ இவங்கள ஒரு ஃப்ரெண்ட், அவரே எனக்கு பேர்கள் சொல்லியிருப்பாரு, நரேஷ் அவரோட NRI ஃப்ரெண்ட் மூலியமா தான் வந்துட்டு அவருக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரியும் பிசினஸ் ரீதியாக தான் சந்தோஷ், நரேஷ், விஷ்ணு நிறைய சொன்னார் இல்லையா. ஆமா, சந்தோஷ், விஷ்ணு, காயத்ரி இந்த மாதிரி நிறைய பேர்கள். சந்தோஷ் மூலமா நரேஷ் மூலமா நரேஷ் மூலமா தான் விஷ்ணு கனெக்ட் ஆகும். நரேஷ் தான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆறாரு. ஓகே, NRI ஃப்ரெண்ட் மூலியமா பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மூலியமா கனெக்ட் ஆறாங்க. நரேஷ் வந்து அப்ராட்ல இருந்து இங்க வரப்போ இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க. அப்ப விஷ்ணு உள்ள இன்ட்ரோ செய்யப்படுறாரு. ஓகே, செய்யப்படும் போது அதுக்கு முன்னாடி அவங்க ஹார்ட்லி 2-3 வாட்டி பார்த்திருப்பாங்க. லாஸ்டா மீட் பண்ணது மார்ச், இப்போ சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏப்ரல் 15 அவங்க மீட் பண்றாங்க. இது விஷ்ணு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, அதுக்கு முந்தின வாரமும் நாங்க மீட் பண்ணோம், இது எனக்கு விரிக்கப்பட்ட ட்ராப் அப்படின்னு சொல்றாரு. எங்க ஒரு அடல்ட் என்ன நடக்குதுன்னு தெரியும், அவருக்கு தெரியாது அது ட்ராப் அப்படின்னு. கண்டிப்பா ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவருக்கு வந்துட்டு இங்க சொல்றாரு இல்லையா, ட்ராப்ல சிக்க வைக்க பார்த்தாங்க அப்படின்லாம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டினாங்கன்னு சொல்றாருல, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விஷ்ணு தான் இவங்க கிட்ட 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுத்திருக்காரு. முதல் விஷயம். ரெண்டாவது என்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண எனக்கு பணம் தேவைன்னு இவங்க கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கான ரெக்கார்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கால் பண்ணி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்கேம் ரிலேட்டட் விஷயத்துல எனக்கு ரொம்ப மென்டலி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்கு, ஸோ அப்படின்னு கேட்கும், எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹியூமனிடேரியன் பேஸ்ல ஒரு ஹியூமன் இதுல நினைச்சு ஃபீலிங்ஸ்க்கு எமோஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எல்லா வீடியோஸும் இருக்கு. இப்போ இங்க நம்மளால கொடுக்க முடியாது, என்கொயரி முடியட்டும். ஓகே, கொடுக்கும்போது இவராதாங்க அவங்க வீட்டுக்கு வராரு. அந்த இடத்துல வந்து இவராதான் உள்ள வந்து உட்காந்து பேசுறாரு, இவராதான் எனக்கு சரக்கு அடிக்கணும்னு சொல்றாரு, இவராதான் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட போயிட்டு இவராதான் பீர் வாங்கிட்டு வராரு. ஓகே, பீர் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தும் ரொம்ப கால் மேல கால் போட்டு உட்காந்து ரொம்ப கேஷுவலா அங்க பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா இவங்க ஸ்லோவா அந்த பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சி கிட்ட பண்ண விஷயம் அது எப்படி லிங்க் ஆகுதுன்னா 28ஆம் தேதி 29ஆம் தேதியில இவங்க தங்கச்சி கிட்ட கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாரு. மார்ச் மாதம். என்னன்னா அந்த வீடியோல இருக்கு இல்லையா, ஹாய்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நான் உன்னை பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரியும், உன் லிப்ஸ் நல்லா இருக்கு, உன் லிப் ஷேட் நல்லா இருக்குன்ற மாதிரியும் இந்த பெண் அங்கே வந்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் சாரிமா தங்கச்சின்னு போடுறதா இருக்கட்டும், மறுநாள் வந்து காண்ட் CUS தங்கச்சின்னு போடுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பிளாக் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க வந்து இவங்க கிட்ட சொல்லி தான் அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. ஒன்று, இது எல்லாருக்கும் எந்த அண்ணனுக்கும் எந்த அக்காவுக்கும் எல்லாருக்குமே கோவம் இருக்கும்ல சார். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டை வீட்டுக்குள்ளே நம்பி விடுறோம் அப்படின்னா எங்கள் தங்கச்சின்னா அப்போ விஷ்ணுக்கும் தங்கச்சி தானே இந்த இடத்துல. அப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டுக்குள்ளே விட்டோம். ஆனால் விஷ்ணு எடுத்து ப்ரெஸ் மீட்டில் சொன்னது என்ன, என்னையும் அவங்க தங்கச்சி ரூம்குள்ளே தனியாக விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருல. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், விட்டு போனாங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல, இப்போது எல்லாமே சார் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆண் வரும்போது பேச வரும்போது நீ அவனை ஸ்டாப் பண்ணல, ஏன்னா ஊசி இது வந்து இடம் கொடுக்காம நூல் நுழைய அதெல்லாம் அவ்வளோ சொல்கிறோம்ல, பொண்ணுக்கு கற்பு இருக்கு, பத்தினி உத்தமிலாம் நிறைய சொல்கிறோம், அதே ஆண்களுக்கு கிடையாது. இவரும் மேரிடு, 2 குழந்தைங்க, 3வது குழந்தை ஆக போகுது. ஒரு வேளை ஒரு பொண்ணு உங்ககிட்ட தப்பாவே அப்ரோச் பண்ணியிருந்தாலும் உங்க டிக்னிட்டி இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு கற்பு இருக்குல்ல, அப்படியே நீங்க அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறீங்க. என்ன பேச தூண்டாங்க, நான் பேசினேன் அப்படிங்கிறாரு. ஃபாரெக்ஸ்லயும் இதே தான் சொன்னார். அந்த இடத்துல என்ன சொன்னாருன்னா அதை தான் ஒரு ட்ராப் பண்றாரு. இப்போ இதை வச்சு பண்றதுக்கானது என்ன தனியாக விட்டுட்டு போனது அப்படிங்கிறது. தனியாக விட்டுட்டு போலியேங்க அந்த இடத்துல, அதான விஷயம். எல்லாருமே போகும்போது எல்லாருமே ஒன்னா தான் இருக்கு. அவர் அப்படி சொல்ற அந்த இதுவே அப்போ போய் அப்படின்றீங்களா? ஆமா ஆமா, எல்லாரும் இருந்தாங்க அந்த இடத்துல, எல்லாருமே இருந்தாங்க. ஓகே, ஏதாவது தனியாக விட்டுட்டு நான் அதுதான் கேட்குறேன். சரி, ஒரு பொண்ணு கூட உங்களை தனியாக விட்டுட்டு போகிறாங்கல்ல, நீங்கள் அவ்வளோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பொண்ணு பையனை தனியாக இடத்துல விட்டு போனால் அந்த பொண்ணு ஏன் அங்கே தனியாக இருக்கும், அந்த பொண்ணு வெளில வரணும்னு நம்ம சொல்கிறோம்ல. அதே மாதிரி ஏன் விஷ்ணு வெளில வந்திருக்கக்கூடாது, அதே மாதிரி ஏன் விஷ்ணு வெளில வந்திருக்கக்கூடாது, ஏன் விஷ்ணு அந்த ரூம்குள்ளே இருந்தார், எதுக்காக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்துல? சரி, தப்பாகவே ஒரு பொண்ணு பேசினாலும் ஒரு ஆம்பளைக்கும் நான் சொன்ன மாதிரி திரும்ப கற்பு இருக்குது, நீங்கள் வெளில வந்திருக்கணும்ல, ஏன் பண்ணல விஷ்ணு? அது என்னோட முதல் கேள்வி இந்த இடத்துல. சரியா, அடுத்தது வந்துட்டு அவங்க இன்னும் சரிங்க விஷ்ணு இவங்க கிட்ட வச்சுக்கலாம், இந்த பொண்ணு வந்து பேசுறதுனா லைஃப் லாங் பேசியிருக்கலாம், வெளில வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டா எல்லாமே ஓகே. அதில் நம்ம செகண்ட் ஐடியும் பார்க்க முடியும். அதுலேயும் போயிட்டு நீங்கள் மேரிடான்னு கேட்குறது விஷ்ணு, உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப லக்கின்னு சொல்கிறது, பேடாஸ் லிப்ஸ்ன்னு சொல்கிறது, அந்த இடத்துல போயிட்டு அவங்க நீங்களும் மேரிடு தானே அப்படின்னு கேட்கும்போது வைஃப் கெட்ஸ் போர்டுன்னு சொல்கிறது, இதெல்லாம் கேவலமான விஷயம் தான் அந்த இடத்துல. விஷ்ணு பொறுத்த வரைக்கும் பேட்டனையும் விஷ்ணுவும் பிரிக்க முடியாதுங்க, மேனிப்புலேஷனையும் விஷ்ணுவும் பிரிக்க முடியாதுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே தான் அவர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாருல, என்னோட அக்கௌண்ட்ஸை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு.
கிடையாது. வரேன், அடுத்தது அதுக்கும் வரேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவர் என்ன சொன்னாரு, மறுநாள் வந்து 16ஆம் தேதி என்ன வீடியோ போட்டாரு, என் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க, எல்லாமே போட்டாரா. அதுல எவ்வளவு பேர் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட ஜிமெயில் ஹேக் பண்ணிட்டாங்கன்னாரா, என்னோட வாட்ஸ்அப் ஹேக் ஆயிடுச்சுன்னாரா, ஹை கிளவுட்ல இருக்க பேக்கப் முத கொண்டு ஹேக் ஆயிடுச்சுன்னாரா. ஓகே, யாருங்க இவ்வளவு தெளிவா பண்ணுவா? முதல்ல. ரெண்டாவது, எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ஸ்கேம் கூட ரிலேட் பண்ணுங்களேன். ஸ்கேம் பத்தி நிறைய கேள்விகள் அங்க வந்தது. நீங்க சிஎன்எஸ்ல நிஜமாவே இன்வெஸ்ட் பண்ணீங்களா? அப்ப எங்க இருக்கு? சிஎன்எஸ் மார்க்கெட் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. 1.5 வருஷமா உங்களுக்கு எதுவுமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னு சொல்றீங்க. இப்போ அவர் புதுசா வந்து நார்த்ல இருக்க ஒருத்தர் மேலயும் கோயம்புத்தூர்ல இருக்க ஒருத்தர் மேலயும் அலிகேஷன்ஸ் தூக்கி அங்க வச்சாரு. இதெல்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு, எல்லாமே எனக்கு ஜிமெயில்ல இருக்கு அக்கவுண்ட்ஸ்னு சொன்னாரா, அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னாரா. இப்போ முடிஞ்சிச்சு, ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிமெயில் ஹேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நாம போட்டு போறாருன்னு அர்த்தம். இப்போ அந்த இடத்துல இப்படிதான் ரிலேட் பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, அப்ப ஜிமெயில்ல இப்ப கேட்டா ஜிமெயில் எல்லாமே நான் வச்சிருந்தேன், நான் ஸ்கேம் பண்ணல, நானும் விக்டிம் தான், ஆனா ஹேக் பண்ணிட்டாங்க. இப்படிதான் அவர் அந்த இடத்துல கொண்டு வர போறாரு. அதை தாண்டி குவாண்டம்க்கு ஒன்று சொல்லியிருந்தார். அவங்க தான் என்ன வலுக்கட்டாயமா அந்த இடத்துல வச்சு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. என்ன அடிச்சு கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு சொன்னாங்க. எல்லாமே சொல்றாங்க. உயிர் பயத்துல தான் அதெல்லாம் நான் பேசினேன் அப்படின்னு. சார், உயிர் பயத்துல ஒருத்தவங்க பேசலாம், ஃபேஸ்ல கூட அந்த ரியாக்ஷன் தெரியாது. சரி, உயிர் பயத்துல பேசினார்ல. நேற்று வேலிடா ஒரு கொஸ்டின் கேட்டாருங்க விஷ்ணு. நிஜமாவே அது வந்து பாராட்டணும் அந்த இடத்துல. என்ன கேட்டாரு, இந்த குரூப் ஏன் இவ்வளவு நாளா வெளில போலீஸ் கிட்ட போலன்னு கேட்டார்ல. நான் வந்துட்டு எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணார்ல. இதே கேள்வி நான் திரும்ப விஷ்ணுவை பார்த்து கேட்கிறேன். இந்த இன்சிடென்ட் நடந்தது 15ஆம் தேதி நைட். ஓகே, அந்த டைம் லைன் நான் சொல்றேன். விஷ்ணு வந்தது அரௌண்ட் 8:30. வெளில வந்துட்டு அவங்க பீர் வாங்க போயிருக்காங்க 9:30 போல. திரும்ப உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்துட்டு எஸ் இவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்க ஆரம்பிச்ச அப்புறம் எஸ் மேன் ஹேண்ட்லிங் பண்ணது தப்பு தான், ஆனா இவங்க அவங்க தங்கச்சி அந்த மாதிரி பேசினதை பொறுத்துக்க முடியாம இவங்க 2 அடி அடிக்க தான் செஞ்சிருக்காங்க. அதை பிரஸ் மீட்லயும் இன்னைக்கு விக்டிம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஆதங்கத்துல யாரா இருந்தாலும் செய்வாங்க இல்ல சார். இன்னைக்கு ஒரு கொலையே எதனால நடக்குது, என் தங்கச்சி தப்பா பேசிட்டான்றதுனால தான் நடக்குது. நம்ம நிறைய அந்த மாதிரி மர்டர் பார்த்துருக்கோமா இல்லையா. அதுக்காக நியாயப்படுத்த விரும்பல நான் இந்த இடத்துல. கண்டிப்பா ஆஸ் அ லீகல் பர்சனா இதை நியாயப்படுத்தவே முடியாது. அட் த சேம் டைம் அவங்களும் அதை ஹைட் பண்ணல, அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இங்க நிறைய கேள்விகள், இவங்க இதை போலீஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் அங்க இருக்கு. எஸ், இவங்க ஃபேஸ் ஐடியை வச்சு விஷ்ணுவோட ஐடியா ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஓப்பன் பண்ணி அந்த ரெண்டுமே விஷ்ணுவோட மொபைல் எடுக்கப்பட்டது தான். அந்த ஸ்க்ரோல் பண்ண வீடியோஸ் எல்லாமே எடுக்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்கறாங்க. கேட்கும்போது காண்டம் எஸ் விஷ்ணு பாக்கெட்ல இருந்து எடுக்கப்பட்டது தான் காண்டம். ஓகே, அந்த இடத்துல கேட்கும்போது விஷ்ணு வந்து அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாரு நீங்க சொல்றாங்க. பட் விக்டிம்ஸ் வந்து இப்ப சொல்ல ரெடியா, ஐ மீன் அது வந்து நாங்க அஷ்மிதாட்ட பேசும்போது சில விஷயம் இருக்கு, அஷ்மிதாவை தான் அதை வெளியில வந்து சொல்லணும் அப்படின்னு விக்டிம்ஸ் இந்த இடத்துல பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து ஒரு 11:30-12 மணி வரைக்கும் போகுது. டைம் லைன் படி போச்சுன்னா பாத்தீங்கன்னா போகுது. அதுக்கப்புறம் விஷ்ணு போன்ல இருந்து அஷ்மிதாக்கு இவங்க எல்லாரும் கால் பண்றாங்க. ஓகே, ஏன்னா இப்ப அஷ்மிதா பிக்சர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கால் பண்ணும்போது அஷ்மிதா என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணு அங்க இருந்தா தேவையில்லாம டிராமா பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான், விஷ்ணுவை அனுப்பிடுங்க, போனை மட்டும் வாங்கி நீங்க வச்சுக்கோங்க, நான் கிளம்பி வரேன். அஷ்மிதா அங்க வராங்க. இது வரைக்கும் இது விஷ்ணு சொன்னாரா? கிடையாது. அந்த இடத்துல ஓகே வராங்க. இது விஷ்ணு தெரியுமான்னு தெரியல, தெரியுமா சொல்லல, அவ்வளவுதான். கிளம்பி அஷ்மிதா வராங்க. அஷ்மிதா அரௌண்ட் ஒரு 12:30 போல அங்க வந்தவங்க 2 o'clock 2:15 வரைக்கும் இவங்க வீட்டுல தான் உட்காந்து பேசுறாங்க. எங்க ஒருத்தவங்க த்ரெட்டன் பண்ணவங்க கொலை பண்ணன்னு சொல்லிடுவாங்க, சொன்னவங்க வீட்டுல எதுக்கு இங்க வந்து 2 மணி நேரம் உட்காந்து பேசணும். அதே டி நகர் வீட்டுக்கு தான் அஷ்மிதா வராங்க. அதுக்கான ரெக்கார்ட்ஸும் இருக்கு. வந்து பேசிட்டு அஷ்மிதா என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளீட் பாஸ்வேர்ட் போன் எல்லாமே என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அஷ்மிதா வாங்கிட்டு போறாங்க. இது என்னைக்கு நடக்குது? 15ஆம் தேதி நைட். அந்த வீடியோல நம்ம பார்த்தாலே தெரியும். பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, 3 minutes plus 6 minutes plus போட்டுட்டு this is a fact not a fiction ன்னு போட்டிருப்பாங்க. 15th நைட் இது வந்து ஷூட் பண்ணப்பட்ட வீடியோன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க ஸ்கேம் அப்ப கூட விஷ்ணு ஒரு இன்னசென்ட் நினைச்சு நம்பிட்டு தான் இருந்தோம். பட் எங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடக்கும்போது நாங்க அங்க நிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கோம், நாங்க இதை வெளில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லையா. இன்னும் சில பெண்கள் கிட்டயும் அவர் பேசியிருக்காருன்றதை நம்மளால அந்த வீடியோ ஸ்க்ரோலிங்லேயே பார்க்க முடியுது. இது இப்படியே போது 20th அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அஷ்மிதா வந்து இதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களை வந்து அவங்க அகாடமிக்கு கூப்பிடுறாங்க. வாங்க, இந்த வீடியோ இந்த மாதிரி இருக்கு, இதை வந்துட்டு பிளர் பண்ணணும், பின்னாடி எல்லாருமே இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க போய் பிளர் பண்றாங்க. பிளர் பண்ணும்போது அஷ்மிதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த இடத்துல டிவோர்ஸ் போலான்னு இருக்கேன். போலான்னு இருக்கிறது எனக்கு இந்த வீடியோவும் விஷ்ணுவோட மொபைலும் ரொம்ப பெரிய எவிடன்ஸா இருக்கும் நான் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் அஷ்மிதாவோட இனிஷியேஷன் பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கு. சரி, அந்த இடத்துல இவங்க கேட்கலாம் நிறைய இடத்துல, இவங்க போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல, அதுதான் இவங்க கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு. பட் விக்டிம் தரப்புல நாங்கள் சொல்லப்படுறது என்னவா இருக்கு அப்படின்னா, அஷ்மிதா எப்போ வேணா டெலிவரி ஆகலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யோசிச்சு அவங்களோட சஃபரிங்ஸை யோசிச்சு தான் நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம் இந்த விஷயத்தை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆதங்கத்தில் நாங்கள் அடிக்க தான் செஞ்சோம்னு அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த வீடியோ அப்லோட் பண்ணது இந்த விக்டிம் குரூப் கிடையாது, அஷ்மிதா. கம்ப்ளீட் வீடியோ அப்லோட் பண்ணது, அந்த ஐடியை சேஞ்ச் பண்ணது, டிபி ரிமூவ் பண்ணது எல்லாமே இங்கே அஷ்மிதா தான் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இல்லை, தன்னுடைய மனைவி கிட்ட தான் இப்போ ஃபோன் இருந்திருக்கு, ஐடி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே, இல்லை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே
ஒரு கணவரான இவருக்கு தெரியாம எப்படி இருந்திருக்கும்? ஒரே வீட்டில் இல்லைன்னு தானங்க சொல்றாங்க. அவங்க வேற வேற வீட்டில் இருக்காங்க தானே இந்த இடத்துல சொல்றாங்க. எங்க விஷ்ணு என்னை வந்து அடிச்சு கடல்ல தூக்கி போட்டுருவாங்க வச்சிருவாங்கன்னு சொல்றாரு. அப்படி இருக்கவர் எதுக்குங்க இவங்க விட்டுருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 கோடி பணம் கேட்டவங்க ஏன் விஷ்ணு நீ போப்பானே ஏன் விட்டுருக்கணும்? அந்த இடத்துல விஷ்ணு சேஃபா போறது கொண்டுத்துக்கான வீடியோ இந்த இடத்துல இருக்கு. ஓகே, எப்படி விட்டுருக்கணும்? விஷ்ணு இன்னொன்னு இவங்களை கேட்கறாருல, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு நாளா விஷ்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல? இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாருல அவர், நான் அதுக்கப்புறம் இந்த பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறப்போ நான் திரும்பவும் ட்ரை பண்ணேன், இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, அப்போ அவங்களுக்கான மெசேஜ் போவோம், திரும்ப எனக்கு மிரட்டினாங்க மாற்ற ட்ரை பண்ணாத, அப்புறம் வீடியோ வெளியிட்டுருவேன். ஃபோனே எங்கள் அஷ்மிதா கிட்ட தானே இருக்கு. அஷ்மிதா சொல்லியிருக்காங்களே. இல்லை, அப்போ இந்த ப்ராசஸ் ஒன்று நடந்ததாக தானே அவர் சொல்கிறாரு. அதையும் சொல்கிறேன். இங்கே அஷ்மிதா வந்துட்டு என்னன்னா இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க விஷ்ணு வந்து ஃபோன் எல்லாத்தையும் ஐடி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறான்னு அஷ்மிதா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, 1 கோடி ரூபாய் இவங்கெல்லாம் கேட்டு மிரட்டல, விஷ்ணு இவங்க கிட்ட பேரம் பேசியிருக்காரு. இந்த வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கணும்னா நான் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. எங்கள் ஸ்கேமில் ஏமாத்தினவங்களுக்கு திரும்ப பணம் கொடுக்க முடியல, இதுக்கு எங்கேருந்துங்க அவருக்கு பணம் வருது? இதை பேசியிருக்காரு விக்டிம் கிட்ட. ஏன் இதை பேசணும்? நம்ம அவர் என்ன சொல்கிறார், இன்னும் கூட எனக்கு தலையில் அடிச்சது வலி இருக்குன்னு சொன்னார்ல, அப்போ ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்கணும், கீழே இறங்குறாரா, வீட்டை விட்டு இறங்கின உடனே அவங்களை கையும் களமாக மாட்ட வைக்கிறதுக்கு ரோட்டில் போகிறவங்க யார் ஃபோனையாவது வாங்கி ஒரு 100 கால் பண்ணியிருக்கணுமா இல்லையா? என்ன இந்த மாதிரி மிரட்டினாங்க, எனக்கு லைஃப் த்ரெட் இருக்குது, இங்கே தான் இருக்காங்க, வந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் செய்யலை? சரி விட்டுருங்க. மறுநாள் போனீங்கல்ல, மறுநாள் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கணும், ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க, 8 நாள் கழிச்சு உங்களுக்கு இன்னும் வலி இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போய் இவங்க அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஏஆர் போட்டிருந்தாலே முடிஞ்சிச்சே சார். அன்றைக்கி இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்கல்ல, ஏன் போல ஹாஸ்பிட்டலுக்கு? நமக்கு முதல்ல ஒரு தலைவலினா கூட நம்ம எங்கே போவோம், ஒரு மெடிக்கலுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ தானே போவோம். ஏன் போல விஷ்ணு? அப்படியே அவருக்கு உடம்புல காயங்கள் இருந்தாலும் மறுநாள் எப்படி அவ்வளோ நார்மலாக உட்காந்து நெட்டோ ஆர்கானிக்ஸில் வீடியோ போட முடியும்? உடம்பு அவ்வளோ அடி வாங்கினவரால் வீடியோ போட முடியுமா? விஷ்ணு அதில் நார்மலாக தானே இருந்தார். இதெல்லாம் லாஜிக்கல் கொஸ்டின் தானே இந்த இடத்துல. ஏன் விஷ்ணுவால் பதில் சொல்ல முடியல? எஸ், இவங்க வந்துட்டு அந்த இடத்துல போலீஸ்க்கு போயிருக்கணும், போகலை, அஷ்மிதா வார்த்தையை நம்பி, அஷ்மிதா ப்ராமிஸை நம்பி இவங்க போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அஷ்மிதா நேற்று இந்த ஐடென்டிட்டி வெளில வர வரைக்கும் இவங்களோடது எல்லாம் விஷ்ணு கொண்டு வந்துட்டார் இல்லையா, அது வரைக்கும் அஷ்மிதா இந்த விக்டிம் குரூப்புக்கு பண்ண ப்ராமிஸ் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களோட ஐடென்டிட்டியை விஷ்ணு வெளில கொண்டு வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஆளாக நான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அஷ்மிதா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எஸ், அவங்க அப்படி சொன்னதாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க, அது கேட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு தான் வருவேன், கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும், என்கிட்ட பேசினாங்க அப்படி. எஸ், அப்படின்லாம் சொல்லி அப்போ டைம் கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. இதுதான் எனக்கும் புரியல, எனக்குமே நிஜமா புரியாத விஷயம் இதுதான். அவங்க வந்து நம்ம கிட்ட பேசினாங்க, பேசுறதுக்கப்புறம் இன்னைக்கு பேசினாங்க, 2-3 நாளாக பேசிட்டு தான் இருக்காங்க. ஓகே, பேசுறதுக்கான இந்த ப்ரெஸ் மீட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துச்சு, நான் கால் பிக் பண்ணல கால். ஓகே, கடைசியாக பேசும்போது என்ன முன்னாடி அஷ்மிதா எப்படி வந்து நம்மள இந்த விக்டிம் குரூப் இருந்தாங்க, எப்படி அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, நானுமே இந்த இடத்துல விக்டிம் தான், நான் விஷ்ணுவால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு நான் டிவோர்ஸ் ப்ராசஸ் போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு என்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னா, உங்களை பற்றியும் தப்பா சொல்லி வச்சிருக்காரு, நீங்க ஏதோ மணி கேட்டீங்கன்னு சொல்லி என்கிட்ட விஷ்ணு சொல்லி வச்சிருக்காரு, அதனால எனக்கு உங்க மேல கோவமா இருந்தது, இப்பதான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நிறைய சொன்னாங்க, நிறைய ஸ்டோரிஸ் அந்த இடத்துல சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி எங்கிட்ட அஷ்மிதா சொன்ன விஷயமும் அதுதான். என்னன்னா, இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சா நான் முதல்ல வெளில வந்து நிட் பண்ணாங்க. இன்னைக்கு காலையிலயும் அவங்க பேசின விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ரொசீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது அஷ்மிதா எங்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா, நானும் வரணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க. நாங்க என்ன சொன்னேன் அப்படின்னா, எஸ், இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போறோம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறோம், ஆனா என்கொயரி இன்னைக்கு இருக்காது. ஓகே, வை? பிகாஸ் இன்னைக்கு ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அக்னாலஜ்மெண்ட், அப்புறம் பர்டிகுலர் டிவிஷனுக்கு மாத்துவாங்கல்ல, விங்குக்கு மாத்தும் போது தான் அந்த கம்ப்ளைண்ட் நடக்க போகுது அப்படின்னு. அப்ப வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அந்த இடத்துல அப்படிங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இவங்க மீடியாக்கு போறேன்னு சொல்றாங்களா, நான் எப்படி மீடியா முன்னாடி வர முடியும்? நான் அதான் சொல்றேன், நீங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கேம்லயோ அஷ்மிதா வர மாட்டாங்களான்னு இருந்துச்சு, அங்கேயும் ஒரு லெட்டர் எடுத்து தான் போட்டாங்க, என்னன்னா பிசினஸ் லாஸ், இந்த மாதிரி வந்து வேணும்னா லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த நிறைய போட்டாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இவ்வளவு எந்த ஒரு மனைவியுமே தன்னுடைய புருஷன் பல பெண்கள் கிட்ட அசிங்கமா பேசுறான், பல பெண்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சா எந்த வைஃப்க்கும் வருமா வராதா? ஏன் இப்பயும் அஷ்மிதா வெளில வரல? நான் தான் கேட்டேன், வந்து பிரஸ் மீட் கொடுங்கன்னா அதுக்கு அஷ்மிதா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அவங்க கிட்டயா இருக்கட்டும் இல்ல எங்கிட்டயா இருக்கட்டும், எனக்கு டக்குன்னு முடிவு பண்ண முடியாதுங்க, எனக்கு டைம் வேணும், எனக்கு ஸ்பேஸ் வேணும், ஆனா நான் மீடியா முன்னாடி வருவேன், இப்போ வரமாட்டேன். இதுதான் அஷ்மிதா சொன்ன விஷயம். இது விக்டிமோட கொந்தளிப்பீங்க என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒண்ணுனா வருவீங்கன்னு சொன்னீங்கல்ல மீடியா முன்னாடி, இப்போ ஏன் வரல? ஏன் நீங்க பண்ண ப்ராமிஸை காப்பாத்தல? அப்படிதான் இப்போ அவங்களோட கேள்வி இந்த இடத்துல. அதுதான், இப்போ அந்த பிரஸ் மீட்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க, மக்கள் முன்னாடி பேசிட்டீங்க, இது கண்டிப்பா அவங்களுக்கும் தகவல் போயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களை தொடர்பு கொண்டு பேசி இருக்கணுமே, இதுக்காக இப்போ என்னை பற்றி, ஏன்னா என்னை பற்றி இப்படிலாம் இப்போ அஷ்மிதா வரேன்னு சொன்னாங்க, நான் வரல, இப்போ அதுதான் ஏன்னு தெரியல, இந்த மாதிரியான கொஷின்ஸை எனக்கு அகேன்ஸ்டாக வைக்கிறீங்கன்ற போது அஷ்மிதா கால் பண்ணியிருக்கணும். ஏன்னா எங்கிட்ட இப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை, இங்கே நான் வந்துட்டு இதில் டைரக்ட் இன்வால்வ் கிடையாது. நான் வந்து என்னோட கிளைண்ட்டுக்காக தான் வேலை செஞ்சு தர முடியும். பீங் அ ரெப்ரஸன்டேட்டிவ், என்னோட கிளைண்ட் என்ன ஒரு விஷயத்தை பண்ணி தராங்களோ அதை மட்டும் தான் நான் பண்ணி தர முடியும். இன்னொன்று, நான் ஆர்டர் போட முடியாது என் கிளைண்ட்டுக்கு, நான் சஜஷனாக மட்டும் தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். அதையும் அவங்க கிட்ட நான் கிளியராக சொல்லிட்டேன் அந்த இடத்துல. ஓகே, இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனால் அவங்க ஏன் இன்னும்
வாயை திறக்கலன்னு தெரியல, ஏன் இன்னும் அவங்க மீடியாக்கு வரலன்னு தெரியல. ஏன்னா இங்க கம்ப்ளைண்ட்ல நம்ம வந்துட்டு அகேன்ஸ்ட் விஷ்ணு கொடுத்துருக்கோம். பட் இந்த மாதிரிலாம் நடந்தது, வீடியோ அப்லோட் பண்ணது அஷ்மிதா தான், அஷ்மிதா கிட்ட தான் ஃபோன் இருக்குன்றதையும் நம்ம இன்க்ளூசிவா கொடுத்துருக்கோம். இன்னொன்னு அவங்க அம்மா ஆனந்தியும் நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடக்குது இல்லையா, மறுநாள் அங்க இருக்க ஒருத்தருக்கு, இவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து ஆனந்தி அம்மாவே கால் பண்றாங்க. நம்பர் எப்படி தெரியும்லாம் தெரியல. கால் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போனை திரும்ப கொடுத்துருங்கப்பா விஷ்ணுட்ட. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்படியே சொன்னதா சொல்லப்படுது, இல்ல போன் அஷ்மிதாட்ட இருக்குன்ற மாதிரி சொன்னதா சொல்லப்படுது. ஓகே, தாண்டி ஏன்னு கேட்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல, எங்க ஏன்பா தப்பு பண்றவனுக்கு ஒரு போன் இல்ல இன்னொரு போன்ல என் பையன் பண்ண மாட்டானான்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, ஆனந்தி பேரு ஸ்கேம்ல இருந்து ஆனந்தி பேர் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. இது வந்ததுக்கு அப்புறம் தான் தயவு செஞ்சு எல்லாரும் போய் கமெண்ட்டை பாருங்க. நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இல்லைங்க, 3 வருஷம் முன்னாடியே என்கிட்ட விஷ்ணு கேட்டார். இது எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு. விஷ்ணுவோட ஸ்டைல என்ன அப்படின்னா சேம் பேட்டர்ன். திரும்ப நான் தான் சொன்னேன், பேட்டர்னா விஷ்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. என்னன்னா இதே மாதிரி பேடா ஸ்லிப்ஸ்ன்னு சொல்றது, இந்த குவாண்டம் பத்தி நான் இன்னைக்கு வந்துச்சு இல்லையா, அதே இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலி சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேம் எங்கிட்டையும் அவர் சொல்ற விஷயம் என்ன இருக்குன்னா, உனக்கு குழந்தை வந்துடும் பயமா இருந்துச்சுன்னா கவலைப்படாத, குவாண்டம் யூஸ் பண்ணி என்ன பெயின் இல்லாம நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. அதை தாண்டி வந்துட்டு எப்படின்னா எப்போ இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட இது பேசியிருக்காரு. அப்புறம் நம்ம எடுத்தோடனே என்னோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நம்ம வந்து ஈஸியார்ல ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாமா. இதுதான் விஷ்ணுவோட பேட்டர்னா இருந்திருக்கு இந்த இடத்துல. இன்னொன்று இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது எனக்குமே அந்த क्वेश्चन இருந்தது. இந்த விக்டிம் குரூப்ஸ் கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த வீடியோ எல்லாருமே அப்லோட் ஆகும்போது இவங்க தங்கச்சியோட ஐடி மட்டும் ஹைட் ஆயிருக்கும், இன்னொரு பொண்ணோட ஐடி வந்து ஹைட் ஆயிருக்காது அந்த இடத்துல. அது எல்லாமே பார்த்திருப்போம். அதுலயே நிறைய क्वेश्चंस வந்தது. அதை கேட்கும் போதும் இவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கீங்க அப்படின்னா, விக்டிம் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, இல்ல அஷ்மிதா தான் வந்துட்டு உன் தங்கச்சியோட ஐடி ஹைட் ஆயிடுச்சுல, அதெல்லாம் எதுக்கு ஹைட் பண்ணணும் முடியாது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அப்லோட் பண்ணது அவங்க தான் அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஏன் அஷ்மிதா உறுதுணையா இருக்கணும்? அஷ்மிதா அப்போ அவங்களோட மோட்டிவ் இதுதானே, அவங்க போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? இல்லை, இப்போ அஷ்மிதா பற்றி சில விஷயம் கேட்கணும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ தவறுகள் தனக்கு பின்னாடி இருக்குது, நம்ம ஏதாவது வெளியில் வந்து நம்ம ஏதாவது பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாமே நமக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற புரிதல் விஷ்ணுவுக்கு இருக்காதா? அப்படி இருந்துமா இப்போ அவர் வந்து ஸ்பீக் அவுட் பண்ணிட்டாரு? எங்க ஒரே விஷயம், திரும்ப நான் ஏன் ஸ்கேம்க்கு போகிறேன் அப்படின்னா புரிதலுக்காக நான் போகிறேன். நம்ம அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டோம், அவர் திரும்ப கொடுத்த ரிப்ளை வீடியோஸில் ஒன்றாவது ரிலவெண்ட்டாக இருக்கா? தான் ஒரு டான்சர், எல்லாரும் பார்த்து பொறாமப்படுறாங்க, எங்களை மாதிரி குடும்பம் நடத்துங்க, அஷ்மிதா மாதிரி வாழ்க்கையை நடத்துங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர்த்து அங்கே வச்ச கொஸ்டின் கிளியர். நான் வச்ச கொஸ்டின் ஆகட்டும், விக்டிம் சார்பு விக்டிம் கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ல கேட்குற கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், வெரி கிளியர். நீங்கள் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்களா இல்லையா? நிஜமாவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் ரெஜிஸ்டர்ட் புரோக்கராக இருந்தால் தயவு செஞ்சு லாஸை காமிச்சிட்டு போயிடுங்க. வி ஆர் ரெடி டு அக்செப்ட். இதுதானே கேட்குறாங்க. அப்போ உட்காந்து மேனிபுலேட் பண்ண விஷ்ணுக்கு இது என்ன பெரிய விஷயமா? மேனிபுலேட் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறதுக்கு சொல்லுங்க. ஏன்னா எங்கள் அஷ்மிதா அவர்களே ஒரு விஷயம் சொன்னது என்னவா இருக்குது அப்படின்னா, நான் வந்து அப்படி டக்குனு மீடியா முன்னாடி வந்துட முடியாது, வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ஒன்று என்னோட பிராண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், என் குழந்தைங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி விஷ்ணு கிட்ட இருந்தும் ஆனந்தி கிட்ட இருந்தும் எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் லைஃப் த்ரெட் இருக்குன்றதே இங்கே அவங்களோட ஒரு பாயிண்டாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க இன்னொன்று இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி வந்தனா விஷ்ணு இதையும் மேனிபுலேட் பண்ணி என் பக்கம் திருப்பி விட்டுருவான். என்ன அப்படின்னு, அந்த ஃபாரெக்ஸில் வந்த பணம் எல்லாத்தையும் நான் அஷ்மிதாட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி திருப்பி விட்டுருவான் அப்படின்னு. நான் அதுதான் கேட்குறேன். எங்க ஜஸ்ட் அந்த ஃபாரெக்ஸ் கேஸில் இருந்து தான் அந்த இதனோட தொடர்பு படுத்தி தான் ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல யூகிக்கப்படுது. தவறாக கூட இருக்கலாம், பட் ஆனால் யூகங்களுக்கு கனெக்டிவிட்டியாக தான் இருக்குல்ல. எஸ். இப்போ அந்த இடத்துல அஷ்மிதா இப்போ இது ஓவராலாக பார்க்கும்போது அஷ்மிதாவோட பிளானோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. இப்போது அதாவது லாபங்கள் என்னென்ன கிடைச்சதோ அதை அஷ்மிதா அவர்கள் மட்டுமே அனுபவிக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ விஷ்ணுவை டிவோர்ஸ் பண்ணுற முடிவாக இருக்கட்டும், இப்போ இந்த இடத்துல இப்படி மாட்டி விட்டுட்டு விஷ்ணு மட்டும் இது பண்ணட்டும்னு இருக்கிறதாக இருக்கட்டும். ஏன்னா அதை கூட எந்த பாயிண்ட்ல யூகிக்க தோணுதுன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணையாக நிற்பேன்னு சொல்லிட்டு வெளியில் வராமல் இருக்கு. இன்னொன்று சொல்லட்டுமா? கமெண்ட்ல ஒரு கமெண்ட் தயவு செஞ்சு போய் பாருங்க. ஐ திங்க் இன்ஸ்டாவில் பாலிமர் நியூஸ் கீழேயா இல்லை ஏதோ ஒன்றுத்தில் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அதில் அப்படின்னா, ஒரு பக்கம் அஷ்மிதா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா இல்லை விஷ்ணுவை மாட்டி விட பார்க்குறாங்களான்னு ஒன்று இருக்குது. நானுமே எங்கள் அஷ்மிதா கிட்ட நானுமே காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னா, அஷ்மிதாவுக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு காமன் விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வாயில அப்படி ஜஸ்ட் ஈஸியாக வந்துட்டு அந்த பணம் இவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் அது வந்து நியாயம் ஆகிடாதில்ல, உண்மை ஆகிடாதில்ல, ப்ரூவ் பண்ணணும்ல. அதை ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தயவு செஞ்சு போய் கமெண்ட்ல பாருங்க, நிறைய பேர் அதில் சொல்கிற விஷயம், எஸ் விஷ்ணு பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப கேவலமான ஆள் தான் ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி விஷ்ணு வந்து அவங்க மேக்கப் கிளாஸ்லேருந்து எடுத்து ஒரு பொண்ணு கிட்ட தவறாக பேசும்போது நாங்கள் போய் அஷ்மிதா கிட்ட சொன்னோம். அஷ்மிதாவும் அந்த விக்டிமை த்ரெட்டன் பண்ணாங்கன்ற ஒரு கமெண்ட் எக்ஸ்பிளிசிட்டாக இருக்குது, யார் வேணால் போய் பார்த்துக்கோங்க. அப்போ ஏன் கமெண்ட்டில் வந்து அந்த மாதிரி போடணும்? நிறைய கமெண்ட்ஸ். எங்க யாராவது ஒருத்தர் வந்து இல்லைங்க நீங்கள் பேசுகிறது எல்லாமே தப்புன்னு சொல்கிறாங்களான்னு போய் பாருங்களேன். ஆமாம் பண்ணக்கூடிய ஆள் விஷ்ணு இப்படி தான் எல்லா இடத்துலையும் வருது. அப்போது நீங்கள் சொல்லும் போது அப்போ இன்னொரு விஷயம்னா, அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு வச்சுக்கலாம். ஒன்று, எய்தர் தேவைப்பட்ட நேரத்தில் 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் பினா, அப்போது இங்கே அஷ்மிதாவுக்கு தேவைப்பட்ட நேரத்தில்
அவரை கழட்டி விட்டுட்டு இவங்க மட்டும் பலனை அனுபவிக்க பார்க்குறாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல, அது எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. இது வந்து எப்படி சொல்கிறது, எனக்கே வந்துட்டு ஒரு கான்ட்ரடிக்டரி ஃபேக்டாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இவங்க மாட்டி விட பார்க்குறாங்களா இல்லை காப்பாற்ற பார்க்குறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கே இங்கே இருக்குது. ஓகே, இது அதான் நிஜமாக எனக்கு இப்போ எப்படின்னா நிஜமாவே ரெண்டு பேரும் நான் நிறைய சொல்லியிருப்பேன். இதில் வந்து அஷ்மிதா இன்வால்வ்டான்னு கேட்கும் போதெல்லாம் என்கிட்ட எவிடன்ஸ் இல்லாமல் என்னால் பேச முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த பொண்ணுங்க விஷயத்தில் இன்றைக்கி நடந்த விஷயத்துலலாம் இந்த மாதிரி விஷயத்தில் அஷ்மிதா இன்வால்வ்ன்றதுனால இதை நான் பேசுகிறேன். பட் when it comes to forex scam இன்னும் நமக்கு அதுக்கான எவிடன்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது அதை பற்றி நம்ம பேச முடியாத இடத்துல தான் இருக்கும். பட் இதெல்லாம் பார்க்கும்போது இது ஸ்கிரிப்டடா அப்படிங்கிறது இல்லை, இது நிஜமாக நடந்ததுன்னு ஒன்று வந்துருச்சு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது இதுலேருந்து என்ன கிடைக்க போகுது, ஏன் இன்னும் இவங்க மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா விஷயம். ஏங்க நேற்றே அந்த ப்ரெஸ் மீட் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கூட விஷ்ணு கடல உண்மையே கிடையாது அந்த இடத்துல. ஏதோ பேசுகிறாரு, ஏதோ திரும்ப திரும்ப கொண்டு வராரு, என்ன மிரட்டினாங்க, வச்சாங்க வீடியோ அப்படி இப்படின்றாரு. இவங்க இன்னொன்று இந்த விக்டிம் குரூப் என்ன தெரியுமா, இது அஷ்மிதாட்ட கொடுத்துட்டாங்க இல்லையா, கொடுத்ததுக்கப்புறம் நீங்களே உங்கள் ஹஸ்பண்டை திருத்திக்கோங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளில வர ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா அவங்க தங்கச்சியோட ஐடென்டிட்டி சொசைட்டி எப்படி கேவலமாக பேச போகிறாங்கன்னு அவங்க வேற ஐடியாவே இல்லை. நேற்று எப்போ விஷ்ணு தான் இவங்களை ட்ரிகர் பண்ணார் அந்த இடத்துல. அவர் எப்போ பேசி இவ்வளோ பொய்யான அலிகேஷன்ஸ் வச்சுட்டாரோ அப்போ நான் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய தங்கச்சிங்க பாதிக்கப்படக்கூடாது, நிறைய சிஸ்டர்ஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்களோட தங்கச்சிக்காகவும் ஒரு சோஷியல் காஸ்க்காகவும் தான் இந்த விக்டிம்ஸ் எல்லாருமே இப்போ வெளியில் வந்திருக்காங்க. இப்போ அவங்களும் கூட வந்து பேச தயாராக இருக்கிறாங்க. யாரு தங்கச்சி? அவங்க தங்கச்சி எஸ், பட் ஆனால் மீடியாவுக்கு அவங்க மீடியாவுக்கு இல்லை, சட்டத்தில் அவங்க இருக்காங்க சார். கம்ப்ளைண்ட்குள்ள அவங்கள வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் உள்ள. அவங்க எங்க என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் ஷீ இஸ் ரெடி டு கம் ஃபார் த என்கொயரி. இந்த இடத்துல ஏன்னா அவங்க காலேஜ் கோயிங் கேர்ள், நம்ம தான் வேண்டாம் மீடியா எதுவுமே வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவங்க வாழ்க்கை இருக்குது, அடுத்தது இருக்குது, எல்லாமே இருக்குது, சொசைட்டியை யோசிச்சு. ஓகே, பட் இன்னைக்கு அவங்க வந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல, அப்புறம் அடுத்த என்கொயரிக்கும் அவங்க வரதான் போகிறாங்க. ஸோ இதில் ஃபர்தராக என்ன நடக்கலாம், எதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன்? சரி, ஃபர்தராக கண்டிப்பாக, ஏன்னா இப்போ அவர் சைட்லேருந்தும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நம்ம சைட்லேருந்தும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னும் போது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் விட்டுற போகிறது இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட வேலையும் இதோட முடிய போகிறதுன்னு கிடையாது. அதுக்கான எவிடன்சஸ் கொடுக்கணும். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்க விசாரிக்கப்பட போகிறாங்க, நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க விசாரிக்கப்பட போகிறோம். அதுக்கு அடுத்த நகர்வை தாண்டி என்னென்ன இருக்குன்றதை வச்சு தான் அடுத்த ப்ராசஸ் போகுது. ஃபாரெக்ஸும் ஒரு பக்கம் சூடு பிடிச்சி சிவிலும் கிரிமினல் ரெண்டு ப்ரொசீடிங்ஸும் போயிட்டு தான் இருக்கு இந்த பக்கம். ஸோ இப்போ ஒரு விவகாரத்துலேருந்து இப்போ ரெண்டு விவகாரமாக இப்போ நிறைய பேர் வெளில வந்துட்டாங்க சார். ஏன்னா ஃபாரெக்ஸுமே விஷ்ணுக்கு ஏதோ விஷ்ணு அதான் சார், விஷ்ணு நான் நிறைய இதில் சொல்லிட்டேன், விஷ்ணு வந்து அன்னியனாவோ ரெமோவாவோ அம்பியாவோலாம் நிறைய இடத்துல இருந்திருக்காரு. இப்போ தான் தெரியுது அவர் அன்னியன் தாண்டி ரெமோ போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஷ்ணு பேட்டர்ன் நான் சொன்ன ரீசன் அதுதான், ரொம்ப சாதுவாக இருந்தாங்கன்னா அவங்கள மிரட்டுறது. எனக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எங்கிட்ட பணம் இருக்குது, அடியாட்கள் பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது அப்படின்னு. அவங்க ரொம்ப அவராக இருக்க பர்சனாக இருந்தால் அவங்க கிட்ட பம்பிட்டு போகிறது. ஆக்சுவலி நீங்கள் சிம்பிளாக ஒரே விஷயம், விஷ்ணுக்கு நிஜமாவே பணம் கொடுக்குற இன்டென்ஷன் இருந்ததுன்னா எதுக்கு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் கொடுக்குறீங்க, எதுக்கு ஸ்டாப்பேஜ் பேமெண்ட் போடுறீங்க, அதோட கதையும் தெரிஞ்சிடும். 30ஆம் தேதி தானே கொடுத்துருக்காரு செக்கை, வந்து போயிட்டு என்கேஷ் போய் டெபாசிட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்ல போறாரு எல்லாருக்கும், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே? அதுவுமே அடுத்த கட்ட நகர்வா இருக்கும். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தான் இருக்கு விஷ்ணுவை பத்தி. அது ஃபாரெக்ஸா இருந்துச்சு, இப்போ பொண்ணுங்க விஷயமாவும் மாறி இருக்காது. இதுல டிவிக்கு தொடர்பு படுத்துறாங்கல்ல, அதுல உங்களுக்கு தகவல்கள் வந்துச்சா? சரி, நான் அது தகவல் தாண்டி நான் இங்க ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் எல்லா கட்சிக்கும். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய கேர்ள்ஸ் விஷயத்துல ஹராஸ்மெண்ட் கேசஸ்ல நம்ம நிறைய என்ன தெரியுமா பாக்குறோம், அந்த கட்சி கொடியை யூஸ் பண்றதா இருக்கட்டும், கட்சி பேரை யூஸ் பண்றதா இருக்கட்டும், அதனாலதான் நிறைய சர்ச்சைகள் ஆகுது. தயவு செஞ்சு எந்த கட்சியா இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை இனிமே தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கன்றது என்னோட ரெக்வஸ்ட். என்னவா இருக்குன்னா, ஒண்ணு இந்த மாதிரி பர்சன்ஸ் யாராவது எந்த தப்பா இருந்தாலும் உங்க கட்சி பேரை யூஸ் பண்ணி பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த பர்சனை பேன் பண்ணுங்க. ஒரு ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட், இனிமே இந்த மாதிரி யாராவது பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா செகண்ட் விஷயம், தயவு செஞ்சு உங்க தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணுங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் எந்த இதுவும் கிடையாது இல்ல. ஏன்னா அவரு அதுதாங்க, ஏன்னா இவராதான் அந்த இடத்துல போய் பேசியிருக்காரு, இவராதான் ஃபேன் பாய்ன்னு வேற சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல எந்த பொறுப்புலையும் கிடையாது. அது அவரு சோஷியல் மீடியால எல்லாரையும் மிரட்டுவதற்காக எடுத்துக்கிட்ட ஒரு பிம்பமான ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல. நானுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ டிவிகே தரப்புல இருந்து இங்க எல்லாம் கேட்கலாம், டிவிகே தரப்புல இருந்து வர்றதுக்கு இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். பட் ஆனா இதனால ஒரு கட்சியின் பெயரே வந்து இந்த இடத்துல இது இல்லை, எந்த இஷ்யூ நடக்கும்போது ரிலவென்சி இல்லாம அந்தந்த கட்சி பேர் வந்துட்டு அடிபடுறதை நம்மளால பார்க்க, கட்சியில இருந்து ஒரு விளக்கம் வேணும். சோ இல்லங்க இவர் கிடையாதுங்க அப்படின்னு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலா போட்டா முடிஞ்சு போச்சு. அதோட அதுக்கப்புறம் விர்ச்சுவல் வாரியர்ன்ற ஒரு விஷயத்தை தேவையில்லாம கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு தொடர்ந்தும் பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.